சென்னையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் டயாலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட 2 நோயாளிகள் 3 மாதங்களில் மரணமடைந்தது ஒரு பொதுநல வழக்குக்கு காரணமாகியுள்ளது. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் 4 அன்று பாஸ்கரன் என்கிற சிறுநீரக நோயாளி உயிரிழந்தார். அதற்கு முன்பு பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று சம்ஷுதீன் என்ற 44 வயது சிறுநீரக நோயாளி உயிரிழந்தார். தமிழ்நாட்டிலேயே சிறுநீரக நோய்களின் சிகிச்சையில் முதலிடம் பெற்றுள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் இப்படி 2 தொடர் சம்பவங்கள் நடந்தது சர்ச்சையை எழுப்பியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரிக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் செய்யப்பட்டு தான் அனுமதிக்கப்படுறாங்க. இவங்க யாருக்குமே என்ட்ரியில் ஹெப்படைட்டிஸ் சி இல்லை. அப்போ இவங்க எல்லாருக்குமே அந்த மருத்துவ அலட்சியத்தினால அங்கே ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிற நோய் வந்ததுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்குது. இதற்கான காரணிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க பின்பற்றக்கூடிய முறைகள், இந்த டியூபெல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து ஒரே மாதிரி வாஷ் பண்ணுறது, அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, நேஷனல் லெவல்லையும் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ப்ரோட்டோகால்ஸை இவங்க சரியாக ஃபாலோ பண்ணாததுனால தான் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடத்திய விசாரணையில் பெறப்பட்ட அறிக்கையிலும் வைரஸ் தொற்று மருத்துவமனையில் ஏற்பட்டதற்கான சாத்தியம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டான்லியில் சிகிச்சை பெற வருகிறவர்களில் பெரும்பாலானோர் வறுமையான பின்னணி கொண்டவர்கள். கடந்த பிப்ரவரியில் ஸ்டான்லியில் அனுமதிக்கப்பட்டு இறந்த கிட்னி நோயாளி சம்ஷுதீன். இவரது மனைவி பானு டெய்லரிங்கில் சம்பாதிப்பதை கொண்டு 2 பையன்களை படிக்க வைக்கிறார். நல்லா பேசிட்டு கொண்டுட்டு தான் இருந்தார். ஆனால் அது பல்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு போல், ப்ரெஷர் அதிகமாக கம்மியாயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு தெரியாது, அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. ஐஎம்சிக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. சரி, நல்லா தானே இருக்கிறாரு, அந்த பிளட்டு நிறுத்துறதுக்காக தான் இருக்கும்ன்ட்டு நாங்கள் நினச்சோம். 10 நிமிஷத்தில் பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. போனால் ஒன்றுமே இல்லை. ஸ்டான்லி நிர்வாகத்திடம் கேட்டபோது உலகெங்கும் டயாலிசிஸ் பெறும் நோயாளிகளில் 30% பேருக்கு ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் தொற்று இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். சுமார் 50 டயாலிசிஸ் நோயாளிகள் உள்ள ஸ்டான்லியில் 16 பேருக்கு ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் தொற்று இருப்பதில் ஆச்சரியமில்லை என்பது மருத்துவர்களின் வாதம். இருந்தாலும் இறந்து போன ஏழைகளின் குடும்பத்துக்கு நிவாரணம் வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறார்கள்.